தேய்பிறை அஷ்டமி என்பது சைவ ஆகமங்களிலும் ஆன்மீக மரபுகளிலும் மிகுந்த சக்தி வாய்ந்த திதியாக கருதப்படுகிறது. குறிப்பாக மகாபைரவளை வழிபடுவதற்கு இந்த நாள் மிகவும் உகந்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த மாதம் வருகிற மார்ச் 11ஆம் தேதி மிக விசேஷமான தேய்பிறை அஷ்டமி வருகிறது. இந்த நாளை அலட்சியமாக விட்டுவிடாமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளில் மகாபைரவரை பக்தியுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கும் பல தடைகள், பயங்கள், எதிரிகள், துரதிஷ்டங்கள், மன அழுத்தங்கள், பணத்தட்டுப்பாடு, வேலை தடைகள் போன்றவை குறையும் என்று பல பக்தர்கள் அனுபவமாக கூறுகின்றனர். பைரவர் என்பது சிவபெருமானின் அதி உக்கிரமான மற்றும் பாதுகாப்பு தரும் சக்தியாக கருதப்படுகிறார். உலகில் தர்மத்தை நிலைநாட்டவும், அநீதியை அழிக்கவும், தீய சக்திகளை துரத்தவும் அவர் உருவானதாக புராணங்களில் கூறப்படுகிறது. அதனால்தான் பெரும்பாலான சிவன் கோயில்களில் ஈசான மூலையில் தெற்கு நோக்கி பைரவர் சன்னதி அமைந்திருப்பதை நாம் காணலாம். அந்த சன்னதியில் நின்று மனமார பிரார்த்தனை செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடும்போது செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாட்டு முறைகள் உள்ளன. அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த தகவல் சென்றடைய ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், திதி சிறப்புகள், வழிபாட்டு முறைகள் போன்ற பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்தாக கமெண்டில் ஓம் கால பைரவரை போற்றி போற்றி என்று பதிவிடுங்கள். சரி, இப்போது அந்த முக்கியமான வழிபாட்டு முறைகளை பார்ப்போம். முதலில் அந்த நாளில் அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு வீட்டை முழுவதும் சுத்தம் செய்து குறிப்பாக பூஜை அறையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மை என்பது தெய்வ வழிபாட்டின் முதல் படியாக கருதப்படுகிறது. அதன் பிறகு வீட்டில் பைரவர் படம் அல்லது சிலை இருந்தால் அதை நன்றாக அலங்கரிக்க வேண்டும். ஒரு தீபம் ஏற்றி அகர்பத்தி அல்லது சாம்பிராணி ஏற்றி மனமார பைரவரை தியானிக்க வேண்டும். பைரவருக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியங்களில் வடைகள், செவ்வரளிப்பூ, தயிர் சாதம், மிளகு சாதம் ஆகியவை முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால் அந்த நாளில் வடைமாறை செய்து பைரவருக்கு சாற்றுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் என்று கூறப்படுகிறது. வடைமாலை என்பது பக்தியின் அடையாளமாகவும் தெய்வத்திற்கு நன்றி செலுத்தும் ஒரு வழியாகவும் கருதப்படுகிறது. அதேபோல் செவ்வரளிப்பூ மாலை அணிவிப்பதும் பைரவரின் அருளை பெற உதவும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதன் பிறகு தயிர் சாதம் மற்றும் மிளகு சாதம் செய்து பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து மனமார பிரார்த்தனை செய்ய வேண்டும். குறிப்பாக மிளகு சாதம் தீய சக்திகளை நீக்கும் ஒரு சின்னமாக கருதப்படுகிறது. தயிர் சாதம் மன அமைதியையும் குடும்பத்தில் அமைதியையும் தரும் என்று கூறப்படுகிறது. இந்த நைவேத்தியங்களை படைத்த பிறகு பைரவரை மனதில் நினைத்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கவலைகள், தடைகள் ஆகியவற்றை கூறி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பக்தியுடன் செய்யப்படும் இந்த வழிபாடு மனத்தில் நம்பிக்கையை உருவாக்கி நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. சிலருக்கு வீட்டில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாத சூழல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்குச் சென்று அங்கிருக்கும் பைரவர் சன்னதியில் இந்த வழிபாட்டை செய்யலாம். கோயிலுக்கு வடைமாலை, செவ்வரளி பூமாலை, தயிர் சாதம், மிளகு சாதம் போன்றவற்றை எடுத்து சென்று பைரவருக்கு சமர்ப்பித்து வழிபட்டால் அதுவும் மிகுந்த பலனை தரும் என்று கூறப்படுகிறது. மேலும் அங்கு படைத்த நைவேத்தியங்களை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக பகிர்ந்து கொடுப்பது மிகவும் புண்ணியமான செயலாக கருதப்படுகிறது. ஏனெனில் பகிர்ந்து கொடுப்பது தர்மத்தின் ஒரு வடிவமாகும். அது நமக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை குறைத்து நல்ல ஆற்றலை உருவாக்கும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. மேலும் தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவர் நாமத்தை கூறுவதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஓம் கால பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக போன்ற மந்திரங்களை 11 முறை அல்லது 108 முறை கூறினால் மனதில் இருக்கும் பயம் மற்றும் குழப்பம் குறையும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அந்த நாளில் கருப்பு நாய்களுக்கு உணவளிப்பதும் பைரவர் அருளை பெற உதவும் என்று பலர் கூறுகின்றனர். ஏனெனில் நாய் என்பது பைரவரின் வாகனமாக கருதப்படுகிறது. பலர் தங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள், வேலை தடைகள், பணத்தட்டுப்பாடு, எதிரிகளின் தொந்தரவு,
மன அழுத்தம் போன்றவற்றிலிருந்து விடுபட இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு செய்து நல்ல மாற்றங்களை கண்டதாக பகிர்ந்துள்ளனர். அதனால் இந்த மார்ச் 11ஆம் தேதி வரும் இந்த விசேஷமான நாளை தவறவிடாமல் நினைவில் வைத்துக்கொண்டு மகாபைரவரை பக்தியுடன் வழிபட்டு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் உணரலாம். உங்களுக்கும் பைரவர் மீது பக்தி இருந்தால் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல விஷயம் அதிகமான மக்களுக்கு சென்றடையட்டும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், திதி சிறப்புகள், வழிபாட்டு முறைகள் போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்தாக கமெண்டில் ஓம் கால பைரவரை போற்றி போற்றி என்று பதிவிடுங்கள். அனைவருக்கும் மகாபைரவர் அருள் எப்போதும் கிடைக்கட்டும்.